வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. தமிழ் டைலாக் 2.0 வந்து இப்போ ராஜபிரியன் ரிவ்யூவாக மாறிடுச்சு. ஸோ இனிமே நம்ம சேனல் எங்கே அப்படின்னு தேடுறவங்க நம்ம நண்பர்கள் வந்து ராஜபிரியன் ரிவ்யூ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ராஜபிரியன் ரிவ்யூவில் தான் வரும் இனி எல்லாமே. 25,000 சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டி இருக்கிறோம். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். கம்ருதன் வெர்சஸ் கெமி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பஞ்சாயத்து. இவருக்கு வந்து கம்ரு சார் இருக்கார்ல, இவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னா இதுவரை 10-15 ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் அவர் பேசின பேச்சுக்கெல்லாம். ஆனால் என்னன்னு தெரியல, சேனல் அப்படி சேவ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை எபிசோட்லையும் போட மாட்டாங்க. இதையும் போடுவாங்களா அப்படின்னு சொல்கிறது டவுட்டு தான். ஆனால் எக்ஸ்ட்ரீமாக வார்த்தையை விடுறா, அப்படி அடிக்க போகிறாரு. என்ன சொல்கிறதுன்னே தெரில. இது ஒரு முறை 2 முறை கிடையாது, பல முறை பண்ணிட்டா. அப்படி அதில் எக்ஸ்ட்ரீம் தான் இந்த முறை கெமியோட பஞ்சாயத்து. நேற்று அந்த காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்டென்ட் தான் பண்ணாங்க. கெமி இல்லைன்னா சொல்ல, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா நெய் கேட்க இவர் கொடுக்க மாட்டேன்னாரு. இவருக்கும் நெய்ல தான் பஞ்சாயத்து இருக்கு போல இருக்கு. பார்வதி ஃபேக் அலிகேஷன் வச்சாங்க, அதை தாண்டி மறுபடியும் போய் ஜாயின் பண்ணாரு, மறுபடியும் ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த நெய்யை இவர் திருட, அப்பயும் கெமிக்கு தான் ஆக்சுவலா. கெமிக்கு நெய் எப்படி எடுக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்றாரு. திருடி இருக்காங்க கெமியோட சேர்ந்து நெய்யை. அதை வந்து பார்வதி பார்த்து எல்லா இதுலையும் அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல கோச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் பிரேக்கப், நெய்யால பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆகி இப்போ அரோரா கிட்ட போய் ஓடிட்டு இருக்காரு. இப்போ நேற்று காரம் அப்படிங்கிறதுனால வியனா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பூன், எஃப்ஜே உடைய ஸ்பூன், அது லவ் ட்ராக் இல்லை, அவங்க ஷேரை வந்து இவங்க வாங்கிக்க, இவங்க போய் எக்ஸ்ட்ரா கேட்க இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அது பஞ்சாயத்தாக. வாடா போடான்லாம் சொல்லாத, சாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மாதிரி சார் கல்மி சார் அப்படின்லாம் அவர் சொல்ல, அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கம்ருதன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோம் எபிசோட்ல. இப்போ அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விக்கல்ஸ் இருக்காரு, பிரஜன், இவங்க சுபிக்ஷா, இவர் கம்ரு, கெமி, இவங்கெல்லாம் ஒரே டீமில், மாயாவிஸ் டீம் தானே இவங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அது கேட்க போகிறாரு, அங்கே போய் வார்த்தையை விடுறாரு. நீ வந்து கத்துற எவ்வளோ கேவலமாக கத்துற தெரியுமா, நீ கத்துறதை நீயே கேட்டிருக்கியா அப்படின்லாம் சொல்கிறாரு. என்னடா இது சார், நீங்கள் மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க சார், கம்ரு சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ரூமில் உட்கார வச்சு இவரை இவர் பேசின பேச்செல்லாம் எடுத்து போட்டாவே கொஞ்சமாவது உரைச்சதுன்னா காலி ஆயிடணும். ஆனால் அவர் வந்து நாக்கம் மடிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பா. அப்படி அந்த மாதிரியான ஒரு கேவலவாதி அவர். இங்கே வந்து அவர் கேட்குறாரு கெமியை பார்த்து, கெமி கண்டென்ட் தான் பண்ணுறாங்க, ஆனால் இவர் பேசுகிற பேச்சு என்ன கேவலமாக கத்துற, அதெல்லாம் நீ கேட்டிருக்கியா அப்படின்லாம் சொல்கிறாரு. அவங்க வந்து இப்படி பேசும்போது அடிக்க பாயிறாரு. அவங்க வந்து பிரிச்சுட்டு போகிறாங்க. சுபிக்ஷா, பிரஜன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது அந்த கான்வர்சேஷனில் பார்த்துட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வரும்ன்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. என்ன வராதோ என்ன வருமோன்னு தான் அவங்க நார்மலாக கேட்குறாங்க. அதுக்குள்ளே இவர் பார்த்தீங்கன்னா, என்ன உன்னை பார்த்து ஓடி போகிறேன், பயந்து ஓடி போகிறேன்னு சொல்கிறியா, கடவுள் என்ன அந்த இடத்துலலாம் வைக்கல அப்படின்லாம் வந்து அப்படியே மாத்துற. அப்படி அவங்க பயந்து ஓடி போகிறேன்லாம் சொல்லவே இல்லை கெமி. ஸோ அதில் நீ கத்தலியா அப்படின்னு நார்மலாக தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிக்க பாயிருது. அதில் வாயை மூடு, தச்சிருவேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து இருங்க விடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பாயிண்ட் பேச போறாரு தம்பின்னு பார்த்தா 2 பாயிண்ட் எடுத்துட்டு வர்றாரு. அன்னைக்கு நீ என்ன மூஞ்சில தண்ணி அடிச்சிடல, எதுக்கு அடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. என்னைக்கு தண்ணி அடிச்சாங்க, அன்னைக்கு என்ன கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடல, எதுக்கு நெரிச்ச அப்படின்லாம் கேட்டிருக்கா. அப்படி எப்படா இதெல்லாம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கும் போதான். டே அதை டீலக்ஸ் இதை தான் பிரிச்சு விட்டே ரொம்ப நாள் ஆச்சாடா, இப்போ ஏன்டா அதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா அது சுபிக்ஷாவை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வேற பழைய பிரச்சனைலாம் எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு. அப்போ பழைய பிரச்சனை நடந்ததுன்னா பழைய பிரச்சனையும் இல்லை, இவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, விளையாடும் போது விளையாட்டா அவங்க வந்து தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சிருக்காங்க அந்த சிங்க்ல இருந்து. அதே தான் இவரும் பார்த்தீங்கன்னா இவரை வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரிலாம் விளையாடி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் விளையாட்டா எடுத்துக்கிட்டு இப்போ வந்து சீரியஸா அது கேள்விக்கு அப்போ பண்ணதுக்கு வந்து இப்போ வந்து நியாயம் கேட்குறாராம் இவர். நீ ஏன் அப்படி பண்ண, நீ பொண்ணுன்னா என்ன வேணா பண்ணுவியா, எல்லாமே பண்ணுவியா, விமன் கார்டு எடுக்கிற, ஆயுதம் மாதிரி எடுக்கிற நீ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்ப பார்க்க அவங்க வந்து நான் எப்போ விமன் கார்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் அழுகுறாங்க. நம்ம கானா வினோத் அண்ணன் அந்த மாஸ்க் டாஸ்க்ல அவர் ஓடி வந்து இப்படி பின்னாடி டைட்டாக ஹக் பண்ணிட்டாரு. அப்போ கூட அவர் பயப்படும் போதும் நான் சொன்னேன், அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, பிரச்சனை இல்லைண்ணா, நான் தான் சொன்னேன், ஆனால் வந்து நான் வந்து விமன் கார்டு எடுக்கிறேன்னு என்ன சொல்கிறான் அப்படின்றாங்க. நமக்கும் முதல் 2 டாஸ்கில் பார்க்கும்போது 2 இடத்துல பார்க்கும்போது நம்ம இப்படி தான் சொன்னோம். அந்த மாஸ்க் டாஸ்கில் கானா வினோத் மேலே தப்பு இல்லை, இவங்க மேலே தான் தப்பு. ஏன்னா ஃபேக் அலிகேஷன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி திவாகர் கூட உட்காந்து ஒரு பஞ்சாயத்தில் பேசும்போது இவங்க எழுந்து போய் திவாகர் முன்னாடி நின்றுக்கிட்டு வைத்த பார்க்குறியா அப்படின்னாங்க. ஸோ அதனால இவங்க அந்த டைரக்ஷனில் போகிறாங்கன்னு தான் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை. வினோத் அண்ணா சொல்லும் போது ஆமாம் இவங்களும் சொன்னாங்க, நான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு வரலன்னா நீ அந்த மாதிரி பண்ணுறது டிஃபென்ஸ் இல்லைன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அதுக்கப்புறமா சொன்னாங்க. இவங்க திவாகர் மேலே சொல்லும் போதும் ஆதிரை அப்போ இருந்தாங்க, ஆதிரை வந்து தான் சொன்னாங்க நீ சொல்கிறது வெளியில் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நான் அந்த சென்ஸில் சொல்ல அப்படின்லாம் அவங்க கெமி அப்புறமா சொன்னாங்க. ஸோ கெமியும் வார்த்தையை விட்டுறாங்க, வேற மாதிரி கம்ருதன் மாதிரி மோசமெல்லாம் கிடையாது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணுறாரு, வாயை தெச்சிருவான்லாம் சொல்கிறாரு, மூடு வாயை அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா உட்காந்து டீம் மீட்டிங் போடுறாங்க, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணவே இல்லைன்னா என்ன சொல்லாதீங்க, யாராவது என்ன சொல்ல முடியுமா நம்ம டீமில், என்ன சொன்னாலும் நான் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே என்ன பிரச்சனாலும் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கெமி சொல்கிறாங்க. இவர் தான் பண்ணல, கமருதன் தான் பண்ணல, நான் ஒரு ஸ்டெப்பு ஒன்று சொன்னேன் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன பண்ணல யார் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கேயும் வாடி போடி அப்படி, ஏய் போடிலாம் சொல்லாதேன்னா அப்படி தாண்டி சொல்வேன், நீ போடி கிளம்புடி அப்படின்லாம் சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு அங்கே பிரச்சனையை. அவர் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அப்படியே ட்ரிகர் ஆகிடுவார், இஷ்டத்துக்கும் வார்த்தையை விட்டுருவார். இப்படி தானே வந்து அவர் துஷார் இருக்கும்போதும் பஞ்சாயத்து வந்தது, வேலை செய்யவான்னு கூப்பிட்டதுக்கு இன்டிமிடேட்டிங்காக பார்க்குறான், எங்கே போனாலும் கூட வருவியா, டாய்லெட் போனாலும் கூட வருவியா அப்படின்லாம் அங்கே பேசினது, அடிக்க போனது, இது எல்லாமே அவர் தானே. வேலைன்னு ஒன்று சொல்லிட்டு அதே போல் அதுக்கு முன்னாடி சபரியை காரி துப்புனது அந்த முதல் வாரத்திலேயே, இங்கே தண்ணி டேங்க் பிடிக்கணுமே, இங்கே தண்ணி வரும்போது நீ இல்லையா ஆள், இதுக்கு தான் சொல்லணும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு தான் சபரி சொன்னார். அவ்வளோதான். உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இப்போ பேசும்போது ரீசெண்டாக போன வாரம் கூட பார்வதி கிட்ட அந்த விஷயத்த சொல்லி இவன் மட்டும் வெளியே இதை சொல்லி தான் செருப்பால் அடிச்சிருப்பேன் அப்படின்லாம் மறுபடியும் பேசினவர் தான் அவர். ஒரு வேலை இல்லை நீ ஒரு தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டா அவ்வளோதான், அப்படியே அவர் மாறிடுவார், வேற மாதிரி கேவலத்திலும் கேவலமாக மாறிடுவார். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வார்த்தையை விட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அந்த டீமில் இருக்கவங்கலாம், நம்ம லீடில் இருக்கிறோம் பாயிண்ட்ஸில், கொஞ்சம் நீட்டாக ஒரு நாள் பண்ணிட்டோம்னா அவங்க எல்லாமே கேப்டன்சிக்கு போயிடலாம், இந்த டீமில் இருக்கிற எல்லா 5 பேருமே கேப்டன்சிக்கு போகலாம்ல. ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாடுறான்றாங்க. ஆனாலும் இவரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. நீ என்ன வேணால் பேசிக்கலாம், ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இவ்வளோ நாள் நான் பொறுமையாக பேசுகிறேன் நிதானமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்தார்ல, இப்போ எங்கே போச்சு அது, டக்குன்னு வாயை தச்சிருவேன் அப்படிங்கிறது, அடிக்க போகிறது, நிஜமாவே லிட்டரலாக அடிக்க போகிறாரு, அவங்க வந்து பிடிக்கிறாங்க, வாடி போடி அப்படின்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்னு கூட தோணும். இவர் கேஸை எடுத்து அதை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது இதை விட கேவலமெல்லாம் பேசியிருக்கிறார்ல. ஸோ இன்னும் இதை நிப்பாட்ட மாட்டார். திவாகரை பிடிச்சாருன்னா திவாகரை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணாரா, அப்புறம் துஷார் கண்டினியூஸாக போச்சா, இப்போ கெமியை பிடிச்சிருக்கிறாரு. இனி கெமி வெர்சஸ் கம்ருதீன் கண்டினியூஸாக போவோம், அடுத்தடுத்து பஞ்சாயத்தை நோக்கி போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை இதையாவது விஜேஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக வான் பண்ணுறாரா பார்ப்போம். ஏன்னா எஃப்ஜேவை அந்த பக்கம் கண்டிக்கிறாரு, எஃப்ஜேவை கேட்க மாட்டாருன்னு சொன்னோம், அந்த பக்கம் வந்து கண்டிச்சாரு. அதுக்கப்புறம் ரெட் கார்டை கொடுத்துருவேன், இங்கே வந்துடணும் அப்படின்லாம் சொன்னார். கம்ருதீனுக்கும் சொன்னார், வீக்கெண்டு வரை வெயிட் பண்ண மாட்டேன், அப்படியே தூக்கிடுவேன் அப்படின்னு. இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வான் பண்ணும். ரெட் கார்டுன்னா வெளியே எடுக்க சொல்ல, ஒரு ஸ்ட்ரைக் கார்டாவது கொடுத்து, ஏன்னா இது ஒன்றும் இல்லை, நிறைய சம்பவங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி வார்த்தையை வெட்டுறது வந்து ரொம்ப தப்பு தம்பி அப்படின்னு. அது இல்லாமல் கெமி வந்து இவங்க அழுதுட்டு இருப்பாங்க இவங்ககிட்ட, விக்கல்ஸ் கிட்ட. அப்போ அழும்போது சுபிக்ஷாவும் இருந்தாங்க, பிரஜன் வந்து கம்ருதீனை கூப்பிட்டு போயிட்டார் தூரமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏதோ தோணுது, வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு வார்த்தையை விட்றாங்க, அது என்னன்னு தெரியல, மியூட் பண்ணிட்டாங்க, இங்கே இருக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக வந்து ஏதோ ஒரு வார்த்தை, தற்கொலை பண்ணிடலாம் இல்லை செத்துடலான்னு சொல்கிறாங்களான்னு தெரியல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அதை சொல்லிட்டு அதை சொல்லும் போது இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, விக்கல்ஸும் சுபிக்ஷாவும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்று, நம்ம கம்ருக்கு பார்த்தீங்கன்னா நெய்யில் தான் பஞ்சாயத்து இருக்குது. இந்த நெய் பஞ்சாயத்து, இந்த யாகம் வளர்க்குறதுக்கு ஊற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த நெய் வந்து இந்த பஞ்சாயத்தில் வந்து இன்னும் ஊற்றி வளர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பஞ்சாயத்துக்களை. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.